friends, happy morning. Welcome back to Priyamudanabi. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சண்டே vlog தான். மார்னிங் எல்லோரும் எந்திரிக்கும் போதே லேட்டு. மித்ரனும் டோராவும் வந்து மேலே விளையாண்டுருக்காங்க. ஹர்ஷிதா இன்னும் தூங்கிட்டு இருக்கான், பரதநாட்டியம் கிளாஸ் கூட போகல. ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது, அதனால் தூங்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு. ஸோ மார்னிங் எந்திரிக்கும் போது டைம் பாருங்கள், நான் கிச்சனுக்குள்ளே வரும்போது 8:15 ஆகிப்போச்சு. இனிமேல் தான் வந்து பாலே எடுத்துகிட்டு வரணும், அந்த மாதிரி ஒரு சண்டே. ஸோ வாக்கிங்க்கும் இன்றைக்கி வந்து லீவ் விட்டாச்சு. டே வந்து இன்றைக்கி எப்படி போகும் அப்படின்ட்டு நம்மளோட vlog அப்படியே கண்டிப்பாக பாருங்கள். நாளையிலேருந்து வந்து கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஷார்ட்ஸாக இல்லை, ஒரு ரெகுலர் வீடியோவாக போட போகிறேன். ஸோ இப்போ எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து இனிமேல் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட vlog வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பெங்களூரில் வந்து இன்னும் மழை இருந்துட்டு தாங்க இருக்குது. ரொம்ப ஹெவியாக இல்லை, ஓரளவுக்கு. அது நம்ம ஏரியாவில் வந்து மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏதோ சில நேரத்தில் மட்டும் வெயில் அடிக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த துணியெல்லாம் காய் போடுறதெல்லாம் வந்து அந்த டைமில் பண்ணிக்க வேண்டியது தான். டோரா குட்டிக்கு என்ன இன்னைக்கு பசி வந்துருச்சா? பசி வந்துருச்சாடி டோரா? என்ன போடுறீங்க? என்ன ஃபுட்டு போடலாம் டோராக்கு? ஹெல்த்தி ஃபுட்டா? ஹெல்த்தி ஃபுட் என்ன ஹெல்த்தி ஃபுட் இருக்குது? பாவம், அதுக்கு ஒன்றுமே போடல நீ. சாஃப்ட் டச் பண்ணணும் மித்ரன், சாஃப்ட் டச். ஹக்கி ஹக்கி அடிக்கக்கூடாது, பாவம் தானே அது. எதுக்கு அடிப்பீங்க? பாரு உங்ககிட்டயே இருக்குது பாரு அது. குட் பாய். அச்சா நான் தூக்குறதா? நான் தூக்குறதாம்மா, வாடி. நான் தூக்கிக்கிறதா டோரா? ஏ டோரா, டோரா உன்னை நான் தூக்கிக்கிறதா? டோரா குட்டிப்பா, மித்து குட்டிப்பா. ஷேக் ஹேண்ட்ஸ். இப்போ டோராக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 days ப்ளஸ் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் இப்போ இருந்து கொஞ்சம் பாட்டி ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பேக் சைடில் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கேயே வந்து மார்னிங் கொஞ்சம் நேரம் கட்டி போட்டுறது. ஸோ அங்கே வந்து ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மித்திரன் பண்ணி இந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்குறதுக்கு இப்போல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. சண்டே அப்படின்னாலே நமக்கு வந்து சுறுசுறுப்பெல்லாம் கம்மியாகி போயிடும். ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்து லெஃப்ட் ஓவர் பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. நேற்று வந்து சாப்பாடு கொஞ்சம் மீந்து போயிடுச்சு. ஸோ அதனால் புளி ஊற்றி வச்சு புளி சாப்பாடு கிளறியாச்சு. சப்பாத்தி கொஞ்சம் இருக்குது. அப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து பச்சையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வதக்க மாட்டேன், இப்படி இருந்தால் அவருக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அது மட்டும். அப்புறம் வந்து நேற்று பண்ண சேமியா, அதுவும் லெஃப்ட் ஓவர் தான். ஸோ இன்றைக்கி மார்னிங் எல்லாமே வந்து பழைய சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். நாளையிலேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாரத்துக்கு தேவையான நான்வெஜ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த 2 பாக்ஸ்லேயும் வந்து மீன், இது கீழே வந்து ஃப்ளஷ் இருக்குது. மீனோட தலை மட்டும் மேலே போட்டு வச்சுருக்கேன், குழம்புக்கு ஏதாச்சும் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. இது ஃபுல்லாகவே வந்து தலைப்பகுதி இல்லை, ஜஸ்ட்டு உடம்பு மட்டும்தான். இது என்ன மீனுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து சிக்கன். நான் வந்து அந்த டயட்டில் இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்காக அதை மெஷர் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஏதோ ஒரு நாள் எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது செப்பரேட்டாக பெரிய பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வாரத்துக்கான சிக்கன் இதுதான். இந்த வாரம் இல்லை, நெக்ஸ்ட் வாரத்துக்கும் வரும். பட் இப்போதைக்கு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இப்போது ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணணும், அதுக்காக கொஞ்சம் ஃபிஷ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மித்ரனுக்கு ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாப்பாடு தான் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்றது நிறைய ஒர்க் இன்றைக்கி. ஸோ அதனால் தாளித்து வச்சாச்சு. ஸோ சாப்பிடும் போது வந்து சூடாக அரிசி மட்டும் போட்டு 2 விசில் விட்டு இறக்குனா போதும். அதுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் மார்னிங்கே.
ஸோ எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. வேணுங்கிறப்போ அந்த எது வந்து குக் பண்ணுறோமோ அந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது. இன்றைக்கி வந்து பெப்பர் ஃபிஷ் ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, நல்ல டேஸ்டியான ரெசிபி. ஸோ அதை வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது அது மெல்ட் ஆகி நமக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு. ஈஸியாக வந்துடும். ஒரு 10 நிமிஷம் நம்ம வெளியே வச்சோம்னா போதும், ஈஸியாக வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கோலா ஃபிஷ் தானே? இந்த ஃபிஷ் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து அடுத்தது பெப்பர். காரத்துக்கு வந்து வெறும் பெப்பர் தான், வரமிளகாத்தூள் எதுவும் போடுறதில்ல. இது வந்து ஒயிட் ஷீலா இந்த ஃபிஷ். தேங்க்ஸ்ப்பா. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள். அவ்வளோதாங்க. ஜஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் நல்லா ஊறிச்சு அப்படின்னா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு வெறும் பெப்பர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் வரமிளகாத்தூள் போட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் வந்து ஜாஸ்தியாக, வரமிளகாத்தூள் கம்மியாக போட்டு பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த ஃபிஷ் ஃப்ரை. இன்றைக்கி டோரா பார்த்தீங்கன்னா கிச்சன் விட்டு நகரவே இல்லை. ஏன்னா நான் வந்து இன்றைக்கி ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணேன் இல்லையா, அந்த ஸ்மெல்லுக்கு வந்து கிச்சன் விட்டு நகரவே மாட்டேன்ட்டு அங்கேயே உட்காந்துருக்காரு. நான் வந்து டஸ்ட்பின்னை தூக்கி மேலே வச்சுட்டேன், எப்படா இறக்குவேன் அப்படின்னு கீழே உட்காந்து காத்துட்டே இருக்குது. நானும் இறக்குன மாதிரி இல்லை, அவரும் வந்து அதை டேஸ்ட் பண்ண மாதிரி இல்லை. பாப்பா வந்து பரதநாட்டிய கிளாஸுக்கு போயிருக்கா. ஸோ அதனால் அவளை போய் நான் இப்போ கூட்டிகிட்டு வரணும். எப்படி ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். அதுக்குள்ளே வந்து இந்த ரைஸ் வந்து ஊறிடுச்சு அப்படின்னா வந்த உடனே நான் குக்கரில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் மித்ரனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சூடாக சாப்பிட்ருவோம். இன்றைக்கி சண்டே லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சுங்க. வெறும் தக்காளி சாப்பாடு ஃபிஷ் ஃப்ரையோடு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நமக்கு ஒரு நாள் ரெஸ்ட் வேணும் இல்லையா, அதனால் சில நாள் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக நான் வந்து முடிச்சுக்குவோம். பாப்பாவை கூப்பிட்டு வரக்கு கிளம்பியாச்சு. அவருக்கு வந்து இன்றைக்கி டெரெஸில் நிறைய வேலை இருக்குது பாவம். ஏன்னா டெரெஸில் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் கார்டனுக்காக ஒரு ஷெட்டு போடலாம் அப்படின்ட்டுருக்கோம். ஸோ அதுக்காக வந்து மேலே பவர் ரீப்பர் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் வந்து அவர் தான் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஊர் மாதிரி இங்கே ஆளுக்கு கிடைக்க மாட்டாங்க. கிடைச்சாலுமே ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆளுக்கு 1500 to 2000 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவர் தான் எல்லாத்தையும் மேலே வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீ பாப்பா கூப்பிட்டு வந்துட்டு லன்ச் வந்து சாப்பிட்டு ஒரு 3 o'clock போது அந்த ஷெட்டு போடுறக்கு ஆள் வராங்க. ஸோ அந்த வேலையும் கொஞ்சம் இருக்குது இன்றைக்கி. இப்போ போய் நான் பாப்பா கூப்பிட்டு வந்துட்டு நம்மளோட வ்ளாகில் வந்து அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், சவுக்கு மரம். இங்கே வந்து சவுக்கு கிடைக்கல, யூக்கலிப்டஸோட மரம் தான் கிடச்சிது. ஸோ அதை வந்து இங்கே எடுத்து வச்சுருக்காரு. அப்படியே முள்ள வந்து மேலே ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரே ஆளாக தான் வேலை செய்கிறாரு பாவம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சுது. ஸோ டோராவோட மேட் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி காய போட்டாச்சு. அதே மாதிரி எல்லாத்தோட ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி இன்றைக்கி காய வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் தான் வெயில் அடிக்குன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே காஞ்சிடுச்சுன்னா பரவாயில்ல. துணிகளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் பார்த்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ பின்னாடி இருக்கிற நிறையா பாட்ஸ் எல்லாம் வந்து மேலே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஒரு சங்குப்பூ மட்டும் பின்னாடி வச்சுருக்கேங்க. நல்லா அந்த கொத்து சங்குப்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வச்சுருக்கிறேன் பர்பிள் கலரில். இது வந்து மேலே ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா செடி வந்து டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பாட்ஸ் மட்டும் பின்னாடி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா மல்லி போட்டிருக்கேன், 2வதுல புதினா, அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் வந்து கொடி செம்பகம் ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன்னு சொன்னேன். அது வந்து நல்லா தலைய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கொஞ்சம் தண்ணி போகாமே இருக்குங்க. டெரஸ்லேருந்து மழை பெஞ்சது அப்படின்னா கொஞ்சம் தேங்கிக்குது. அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் சக்லன்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ பின்னாடி வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம், டோராக்காகவே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன்.
வாங்க. பாப்பா எவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கா. ரசகுல்லா, குலோப்ஜாம், லஸ்ஸி, தக்காளி சாப்பாடு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஷெட்டு வந்து போட முடியல. நெக்ஸ்ட் வீக் போஸ்ட்போன் பண்ணி வச்சிட்டோம். ஈவினிங் வந்து கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். போகிற வழியிலே வந்து ஏதாச்சும் டின்னர் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பிளான். ஸோ நாளையிலேருந்து வந்து கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன், ஒரு டெய்லி விலாகாக. ஸோ நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விலாக் வந்து இதோட முடிஞ்சுது. நாளைக்கு வந்து இன்னொரு விலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பிரியமுடனபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.